கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித்தவழும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெக் பீஸ் பிரியாணி செய்ய போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2.5 கிலோ அளவுக்கு லெக் பீஸ்ங்க 2.5 கிலோ அரிசி போட்டு செய்ய போறாங்க. இப்போ வாங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லெக் பீஸ் பிரியாணி செய்ய போறாங்க. கடாய் வச்சுக்கோங்க, பர்த் மாதிரி வச்சுக்கலாங்க பிரியாணி செய்யறதுக்கு. பர்த் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டுட்டாங்க. கூடவே பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்காங்க. பட்டை, லவங்கம், இதுவே 2-3 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. 1 கிலோ அளவுக்கு வெங்காயம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பிரியாணி எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. ஃபர்ஸ்டே போட்டா தீஞ்சிரும்ல, அதனால இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோடவே. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க. 4 பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா இது போல வந்து 1-2 வந்து உடச்சு போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டீங்க அப்படின்னா வெடிச்சிரும். எண்ணெயில் போட்டா உடச்சு இதுல சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர்ல வதங்கினாதான் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர்ல வதங்கணுங்க. ரொம்ப திஞ்சிச்சு அப்படின்னா கசப்பாயிடும். ரொம்ப வந்து வதங்காத எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் கலர்ல பொன்னிறமா வதங்கணுங்க. இப்போ பாருங்க பாதி அளவுக்கு வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கினா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கிச்சுன்னா ரெடி ஆகிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ வந்து சமையல் வீடியோ எடுக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம சாதாரணமா சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துனே சமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 ஹவர் குறைஞ்சபட்சம் 1 ஹவர் வந்து ஆயிடுதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபர்ட் போட்டுதான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றோங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்னா அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது வளருங்க. இன்னுமே நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகலைங்க. நீங்க பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கண்டிப்பா வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியாணி சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா 1 kg அளவுக்கு மட்டன் வந்து கூறு கறியா இருக்கும்ல அந்த மாதிரி கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க. அந்த கறியில பாத்தீங்கன்னா தலைக்காலு, போட்டி, அது போல மட்டன் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுல அது கூறு கறி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த கறி குழம்பு செய்ய போறோம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் வச்சுட்டேங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதுமாமா? இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கியாச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வதங்கட்டோங்க. கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தாங்க வச்சிருக்கேன். இந்த பக்கம் கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் சேர்க்க தேவையில்ல. என்னாச்சு கரண்டி கரண்டி இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா மசாலாவோட சேர்த்து அரைச்சாச்சு, அதனால சேர்த்துக்கல.
அடுத்ததா கறி சேர்த்துக்கலாம். கறி பாத்தீங்கன்னா நல்லா 1 கிலோ கறி போல இருக்குது. சிக்கன் கறி வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். அப்படியே வந்து எண்ணெயிலே வதங்கணும். அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இத வந்து மூடி வச்சிடுறேன். பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா மிளகாய் தூளும் பிரியாணி மசாலாவும் பாத்தீங்கன்னா போட்டுருந்தால அது வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததா தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டாங்க. தயிர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாய் வீட்டு ஸ்டைல்ல பிரியாணி செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் போட்டுக்கணுங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கறி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டுக்குவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நார்மலா தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் எல்லாம் இருக்காது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் போட்டு வதக்கும் போது பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா கலரா இருக்கும். சாப்பிடும் பிரியாணி ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்குங்க. தக்காளி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் சரியான ரேட்டுங்க. 1 கிலோவே பாத்தீங்கன்னா 70 ரூபாய் 1 கிலோ. உங்க ஊர்ல என்ன விலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கறி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி உப்பு சேர்த்துக்கல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஆட்டுக்கறி வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம தண்ணியே சேர்த்துக்கல பாருங்க. கறியில இருந்தே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கினே இருங்க. நல்லா வந்து வதங்கட்டும். கறி பாத்தீங்கன்னா இது வதங்கத்திலே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளாட்டு கறியே எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்பா. தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடி பிடிக்காம நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. அடி பிடிச்சி அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம லெக் பீஸ் சேர்த்துக்கலாங்க. பீஸ்க்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புடியா இருக்க போகுது. அவங்களுக்கு லெக் பீஸ்னா ரொம்பவே சும்மா சாப்பிடுவாங்க. கறி எல்லாம் போட்டுட்டாங்க. போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. கறி பாத்தீங்கன்னா லெக் பீஸ் பெரிய பெரிய பீஸா இருக்குது பாருங்க. ஒரு பீஸே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பீஸா இருக்குது. நல்லா வந்து வதங்கி உள்ளெல்லாம் நல்லா வேகட்டுங்க. மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும். நம்ம வதக்கத்துல தான் டேஸ்டே இருக்குது. இது வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி வந்து சூப்பரா வந்து வதங்கியாச்சு. அடுத்ததா மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போதுமா? நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மிளகாயில இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா பாத்தீங்கன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காய்ங்க. அரை மூடிக்கு கம்மியா தான் இருக்கும். தேங்காய், 3 தக்காளி பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மசாலாவை இதுலயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல அரிசி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய பழமா ஒரு பழம் சேர்த்துக்கிறேன். நிறைய ஜூஸ் வருவீங்களா?
கறி நல்லா வதங்கிச்சு. பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால 2 கிண்ணம் வந்து அரிசி வச்சிருக்கேன். 1 கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கறி வந்து நல்லா குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்டா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் 65 போட்டுக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குது. கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா 4 கிலோ வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மசாலா சிக்கன் 65 எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்க போட்டுருக்காங்க. அதை பார்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். லெக் பீஸ் பிரியாணிக்கு சிக்கன் 65 வந்து குட்டி குட்டியா இது போல பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அதனால வந்து அம்மா வந்து சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாமளே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில வாங்குறதோட இது போல வீட்லயே செஞ்சு சாப்பிடலாங்க. நல்லா இருக்கும். சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு அரிசி போட்டு எடுத்துட்டேன். இப்ப 2வது போட்டுக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு. இப்ப அரிசி போட்டுக்கலாம். அரிசி உடையாம இல்லன்னா ஒரு வாட்டியாவது வாங்கிட்டு அந்த அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க. என்னென்ன சமையல்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியாணிங்க. நல்லா லெக் பீஸ் பிரியாணி. பார்த்தாலே தெரியும் பாருங்க. நல்லா சுட சுட லெக் பீஸ் பிரியாணிங்க. இன்னைக்கு கறி மொத்தம் லெக் பீஸாவே வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி ரெடி. அடுத்ததா பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க பிரியாணியோட வச்சு சாப்பிட. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சாச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க சமைச்சிருந்தேன். குட்டீஸ் பார்த்திங்கன்னா வந்ததும் நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணி வந்து சமைச்சிட்டாங்க. வந்ததும் சுட சுட போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ்னால் ரொம்பவே பிடிக்குங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, எங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பராக வந்து சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ணுவோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 65 செஞ்சுருந்தோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 65 செய்கிற வீடியோ இருக்குங்க, அதை பார்த்து செய்யுங்க. அதுக்கு போட்ட இதுக்கு முன்னாடி செஞ்சோம்ல, அதில் போட்ட மசாலாவை தான் இந்த 65லும் போட்டு செஞ்சுருந்தோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் வாங்க பிரியாணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. பிரியாணிக்கும் சிக்கன் 65 கறி குழம்பு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு வேறு லெவல். இந்த நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் இன்டர் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.